மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதிசயங்களை காண செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத அதிசயங்கள், எதிர்பார்க்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அதனால தான் சொல்கிறார், நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது என்ன நடந்தது? அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அவர்கள் என்னென்னலாம் கேட்குறாங்களோ, எனக்கு வெள்ளி கொடுப்பா அப்படின்னா அந்த எகிப்தியர்கள் அள்ளி கொடுக்குறாங்க. பொண்ணை கொடுப்பான்னு அள்ளி கொடுக்குறாங்க. வஸ்திரங்களை கொடுப்பான்னு அள்ளி கொடுக்குறாங்க. இப்படியாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். யார் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அவர்களை கொள்ளையிட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய உழைப்பெல்லாம் சுரண்டுறாங்க. அவர்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. அவர்கள் செய்கிற காரியத்துக்கு கூலி கொடுக்கறது கிடையாது. அவர்களுடைய உழைப்பெல்லாம் சுரண்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது பாருங்க, வட்டியும் முதலுமா என்னுடைய பரம்பரை, அந்த பரம்பரைலாம் இறந்து போயிருக்கும், மரித்து போயிருக்கும் இல்லையா? அவர்கள் செய்த வேலைக்கு கூலி கிடைக்கல. ஆனால் அந்த கூலியை அவர்களுடைய பரம்பரை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போனது. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விலகின பொழுது, எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த பொழுது இந்த அற்புதம் நடந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுக்கு ஏசப்பா இதே போல் அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், அநேக உறவுகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்த நல்ல வேலையை இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அத்தனையும் அவர் திருப்பி கொடுக்க போகிறார். எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய கையில் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறதோ அத்தனையும் அவர் திருப்பி தரப்போகிறார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். எந்த அடிமைத்தனத்தில் இன்றைக்கு சத்ருவானவன் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறானோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விலகி வரணும். எது அடிமைத்தனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காமல் நீங்கள் மற்ற எந்த காரியத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கிறீர்களோ அது எல்லாம் அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது, இந்த காலை வேளையில் கர்த்தர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போலவே நீங்கள் இழந்து போயிருக்கிற அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால் அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். நீங்கள் இதெல்லாம் என்னுடைய நான் நேர்மையாக உழைச்சேன், ஆனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, எல்லாவற்றையும் சத்துரு திருடிவிட்டான்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அத்தனையும் என்னென்ன காரியங்கள் நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களோ அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அதிசயங்களை காண செய்ய போகிறார். விசுவாசிங்க, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து வருகிற எங்கள் அன்பை நேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரும் பொழுது பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்தீர்கள் சுவாமி. அவர்கள் என்னென்னலாம் இழந்தார்களோ அத்தனையும் நீங்கள் வட்டியும் முதலமாக நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க. அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் இழந்தார்களோ அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால இவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென்.